கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகர மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் அவர் அநேக காரியங்களை அறிவிக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் நமக்கு அவர் திட்டம் தெளிவுமாக அறிவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உலகத்துல அநேக காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் நமக்கு அறிவிப்பு வருவது கிடையாது, அதை நாம் கண்காணிப்பது கிடையாது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போதும் அவரோடு கூட நாம் மனித வாழ்க்கையில ஜெபம் பண்ணும் போதும் அவர் அநேக அறிவிப்புகளை நமக்கு அறிவிக்கிறார். இதுதான் வேதம் சொல்கிறது. எரேமியா 33:3 நாம் வாசிக்கும் போது, எரேமியா 33:3 நாம் வாசிக்கும் போது, என்னை நோக்கி கூப்பிடு, அல்லேலூயா, என்னை நோக்கி நீ கூப்பிடு. அவர் நோக்கி நாம் கூப்பிடும் போது அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்கள் நமக்கு அறிவிப்பாய் அவர் சொல்லுகிற வார்த்தை அநேகம் உண்டு பரிசுத்த வேதாகமத்தில். என்னை நோக்கி கூப்பிடு. அவர் நோக்கி நாம் கூப்பிடும் போது அப்பொழுது நான் உனக்கு எட்டாவதும் அநேக காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போதும் அதை நாம் தியானிக்கும் போதும் அநேக அறிவிப்புகள் நமக்கு உண்டு. அநேக அறிவிப்புகள் உண்டு பரிசுத்த வேதாகமத்தில். அனுதின வாழ்க்கையில் வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கிருபை நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல நாட்களை துதிக்கிற ஆவியானவரே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் சமூகம் முன்ன பின்ன காத்து வழி நடத்துங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாவதும் பெரிய காரியங்களை செய்வேன் சொன்ன கர்த்தர், நாளில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் எட்டாவது அநேக காரியங்கள் உண்டு அப்பா உலகத்துல. அந்த காரியங்களால் என் ஆவியானவர் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் என் ஆவியானவர் நீங்க அறிவிக்க, ஏதோ தகப்பனே, எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆவியானவரே நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு செபிக்கிறேன், ஜீவனும் வல்லமை உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.